ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சந்தியா நந்தகுமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நலமாக இருக்கீங்களா? நாங்களும் நலமாக சேஃபாக இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் குஷன் ஸ்டாண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ஃபோன் குஷன் ஸ்டாண்டுக்கு செய்ய தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிளாத் இருந்தால் போதும். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சஸ் இருக்குது. பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இன்ச்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாத் இருந்தால் போதும். நம்ம சூப்பராக அந்த ஃபோன் ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ இதை பாதியாக மடிச்சிடலாம். இப்படி ரெண்டாக மடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா மேலே இது மாதிரி மடித்து க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃபிங்கர் நெயில்ஸாலே வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க இந்த கிளாத்தை. இதை மாதிரி நம்ம 2 பக்கமும் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தையல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெல் பின் செக்யூர் பண்ணிடலாம். இப்போ ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் தான் நம்ம தையல் போட போகிறோம். டாப் போர்ஷனை நம்ம அப்படியே வந்து தைக்காமல் ஓப்பனிங்காக வைக்க போகிறோம். ஆனால் நான் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் நகராமல் இருக்கிறதுக்காக வந்து பெல் பின் செக்யூர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் மட்டும்தான் இப்போ தையல் போட போகிறோம். டாப் போர்ஷன் ஓப்பனிங்காகவே வைக்க போகிறோம். இப்போ தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நான் தைச்சி முடிச்சிட்டேன். ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் தையல் போட்டிருக்கேன். நம்ம 1/2 இன்ச் மடித்து வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம அப்படியே ஓப்பனிங்காக வச்சுருக்கோம். இதை அப்படியே நான் திருப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக திருப்பிட்டேன். ஒரு பேக் மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து கீழே வந்து ஒரு பேஸ் செய்ய போகிறோம். அதில் தான் வந்து நம்ம ஃபோன் வந்து உட்கார போகுது. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கீழே பேஸில் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து பாயிண்ட் மார்க் பண்ணிவிடுங்க. மாதிரி சென்டராக மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுடலாம். ஆனால் மேலே லைன் போடும்போது நம்ம கம்ப்ளீட்டாக லைன் போட போகிறதில்ல. ஒரு அரை இன்ச் இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து கேப் விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம தையல் போட போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் மட்டும் நம்ம தைக்க போகிறோம். ஸோ இந்த லைன் மட்டும் நம்ம தைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தைச்சிட்டு இந்த இடத்துல கேப் விட போகிறோம். ஸோ வந்து இந்த இடத்துல மட்டும் தைச்சிடுங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் போட போகிறோம். நீங்கள் ரைஸ் தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அந்த க்ரீன் பீன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரெயின்ஸாக இருக்கிற ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லா அரிசியும் போட்டாச்சு பாருங்கள். ஒரு 1/2 கப் அளவுக்கு போட்டாச்சு. இப்போ நான் வந்து தட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேப் விட்டுருந்தோம் இல்லையா, இந்த கேப் மூலமாக வந்து இந்த அரிசியெலாம் வந்து கீழே வந்துடும். நம்ம தையல் போட்ட அந்த போர்ஷனை மட்டும் வந்து அரிசி வராது. கீழே எல்லாத்துலேயும் வந்து இந்த கேப் வழியாக வந்து அரிசி உள்ளே வந்துருச்சு பாருங்கள். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து ஒரு பாடி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பழைய டெடிபேர்லேருந்து வந்து இந்த ஃபைபர் காட்டன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைபர் கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஃபைபர் காட்டன் இதை வந்து இதில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பாடி மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து ஒரு குஷன் மாதிரி க்ரியேட் ஆகும் பாருங்கள். நம்ம வந்து வெயிட்டுக்காக வந்து அரிசி நம்ம போட்டிருக்கோம். மேலே வந்து பாடி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஃபைபர் காட்டன் யூஸ் பண்ணால வந்து நம்மளுக்கு அந்த பூச்சிலாம் பிடிக்கணும் எந்த பயமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வந்து பியோர் காட்டன் யூஸ் பண்ணால் தான் அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் காட்டன். ஸோ அதை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓரளவுக்கு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை இப்படி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சுட்டு நம்ம தச்ச இந்த போர்ஷனையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பெல் பின் செக்யூர் பண்ண போகிறோம். ஒரு பிரமிட் மாதிரி மடிச்சிருக்கோம் பாருங்கள், சமோசா ஷேப்பில். இந்த மாதிரி மடிச்சுட்டு எல்லா பக்கமும் வந்து பெல் பின் செக்யூர் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல தையல் போட போகிறோம். இதுக்காக சின்ன ஒரு ஹேங்கிங் க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சின்ன லேஸ் அந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை இப்படி உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு பெல் பின் செக்யூர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பெல் பின் செக்யூர் பண்ணிவிட்டு தையல் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பில்லோ ஃபோன் குஷன் ஸ்டாண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீம் பேக் மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இதில் தான் நம்ம வந்து ஃபோன் அப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த க்யூட்டான குஷன் ஃபோன் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபோனை எப்படி வச்சு பார்க்குறது அப்படின்னு காட்டுறேன். இப்படி வச்சாச்சு. நம்ம வந்து ஃபோன் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம யூடியூப் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வந்து யூடியூப் இது மாதிரி வச்சுட்டு பார்க்கலாம். ரொம்ப நேரம் கையில் ஹோல்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த மாதிரி ஹொரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பொசிஷனில் எப்படி வேணால் ஃபோனை வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஹொரிசாண்டலாக வச்சுருக்கோம் நம்ம. அடுத்தது இப்படி வெர்டிக்கலாக கூட நம்ம வச்சுட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஃபோன் கூட கால் பண்ணி பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த க்யூட்டான குஷன் ஃபோன் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.